வெனஸ்டே மார்னிங் கருப்பு சுண்டல் குழம்பு செஞ்சுட்டா மார்னிங் தோசைக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் அதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே சுண்டல் ஊற வச்சாச்சு. அது 8 மணி நேரமாவது ஊறணும் இல்லைங்களா. சைடில் ரசம் வைக்கிறதுக்கு தக்காளியும் புளியும் போட்டு வச்சாச்சு, வெந்துட்டு இருக்கட்டும்ன்ட்டு. பொரியலுக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ணலான்ட்டு கோவக்காவை வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த கருப்பு சுண்டல் குழம்பு நம்ம சேனலில் ஆல்ரெடி டீட்டெயில் ரெசிபி இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கூட நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கோவக்காவை நல்லா தின் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. கடாயில் தாளிக்கிற பொருள் எல்லாமே போட்டுட்டு நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை போட்டுக்கோங்க. இதில் உப்பு கொஞ்சமாக சாம்பார் தூள் மட்டும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ரான்க்கு கோவக்காய் ஃப்ரை பிடிக்காதுன்னு சொல்லி ஆம்லேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு பிளெயின் ரைஸ், குழம்பு, ரசம் இது கூடயே கோவக்காய் ஃப்ரை வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.